கிரைசிஸ்ன்னு வரும்போது கூட வந்துட்டு எந்த நேரமும் அது 24/7 அது எல்லா நேரமும் சேர்த்து கூட அந்த கிரைசிஸ்க்கு கூட நாங்க போய் எல்லாமே நாங்க பண்றோம். நான் அடிச்சுட்டு அவனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்தி தயிர் 45 போடுறது என் மக்களுக்காக நான் போய் பேச முடியுமா? அவங்களுக்கு வர்றதும் பிளட் ரெட்டு தான், எனக்கு வந்தாலும் ரெட்டு தான். தமிழ்நாடு அளவில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். மும்பை, கல்கத்தா அந்த மாதிரி இடத்துல கூட எங்களோட சிநேகிதி டீம் போய் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்குது. முதற்கட்ட 3 வருட படிப்புகளும் அடுத்த 2 வருட படிப்புகளுக்கும் வந்து தமிழக அரசே வந்து இப்ப வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஆஞ்சோ பண்ணிக்கிறாங்க, சுகரு, எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க. சொசைட்டில வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிக்கிற முதல் அமைப்பா வந்து எங்க சிநேகிதி அமைப்பா தான் இருக்கும். அரசாங்கம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணதுல, இந்த சப்போர்ட்டை ரிசர்வேஷன்ல கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப கவர்மெண்ட் மூலியமா கொடுக்குற லோனை கூட இவங்க போராடி எங்களுக்கு வாங்கி தராங்க. சமுதாயம் வந்து இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுடைய அந்த தோற்றங்கள் எப்படி இருக்கும், இவங்க எப்படி இவங்களுடைய அணுகுமுறை, இதுலதான் அவங்களுடைய எண்ணம் இருக்குதே தவிர அவங்களுக்கு என்ன செய்யலான்றதுல எண்ணம் இல்லைன்றது உங்களுடைய எண்ணமே இல்லை மேம். நான் ஒரே ஒரு விஷயம் தமிழக அரசுக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே சொல்றேன், எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தயவு செஞ்சு கொடுங்க. சரி சரி. ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 36 துறைகள்ல ஒரு ஆளு கண்டிப்பா நியமனப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன்டும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிநேகிதியோட அலுவலகத்துல நிறைய திருநங்கைகள், படிச்ச திருநங்கைகள் தான் 8 பேர் வேலை பாக்குறாங்க. நல்ல இங்கிலீஷ் நாலேஜோட பேசுறவங்க, நல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்சு டைப் பண்றவங்க எல்லாருமே நல்லாவே வேலை பாக்குறாங்க. அவங்களுக்குலாம் வேலை கொடுங்க. சரி சரி சரி, அது கொடுத்தாலே போதும். கண்டிப்பா. இப்ப உங்களுடைய இந்த சிநேகிதி மையம் வந்து எத்தனையோ திருநங்கைகள் நம்பிக்கையோ அவங்களோட குடும்பத்துல சேரணும்னு நினைக்கிறோம், சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி யாரும் எனக்கு வேண்டாம் நான் இதுல இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன், இப்படி விட்டுருக்கீங்களா? அப்படி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது? நார்த் சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட சென்னையில வந்து நிறைய திருநங்கைகள் பேரண்ட்ஸோடைய அரவணைப்புல தான் இருப்பாங்க. ஆமா, ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் வந்து மருள் ஆடுவாங்க. மருள் ஆடு மீன் சாமி ஆடுவாங்க. அதனால வந்து நிறைய திருநங்கைகள் வந்து அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தா கூட ஓடி வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சு ஏத்துப்பாங்க. இந்த மேல இருக்க போட்டோஸை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிடும். பரவாயில்ல, இவங்க நல்லா ஒரு இது பண்றாங்க. என்ன போட்டோஸ் இருக்கு மேல பாருங்க, எங்களோட ஒய்எம்சி சிநேகிதின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாருமே நாங்க வந்து போர்டு நம்பர்ஸ். இந்த போர்டு நம்பர்ஸ் எல்லாருமே வந்து யாருமே இதுல மேல இருக்கவங்க யாருமே நார்மல் பர்சன் கிடையாது. எல்லாமே ஒரு விதத்துல நல்ல தனித்திறமை கொண்டவர்கள். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் திருநங்கை ஆட்டோ ஓட்டும் திருநங்கை வைஷ்ணவி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேணுகா தேவி மேடம் இருக்காங்க, செயலாளர். அவங்க வந்து லாகவலாரன்ஸ் அண்ணா கூட வந்து பயங்கர ஃபிட்டு, ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்மளுடைய சௌந்தர்யா டெக்னிக் அட்வைசர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எர்ணாவூர்ல கொடுத்த 236 வீடுக்கா தலைவரா அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த நலசங்கத்துக்கு அவங்கதான் ஒரு ஆளா இருந்து எல்லாமே பார்த்துன்னு இருக்காங்க. யாருமே இதுல வந்து சலிச்சவங்களே கிடையாது. நம்மளுடைய அபி ஆகட்டும், ஆனந்தி ஆகட்டும், ரூபகலமா ஆகட்டும், சபி ஆகட்டும், லலிதா ஆகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆனவங்க தான், திறமையானவர்கள். எந்த விதத்துல உங்களோட இளைச்சவங்க இல்ல அப்படின்ட்டு மார்த்தட்டிக்கிறீங்க நீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப சந்தோஷம். உங்க அமைப்புக்கு நீங்க இவ்வளோ இந்த விஷயம் சொன்னீங்க, இடஒதுக்கீடு சொன்னீங்க, இதுதான் உங்களோட கோரிக்கை போதுமா? இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாலே போதுமா? தமிழக அரசு வைக்கிற இதே ஒரே கோரிக்கை இதுதானே? நீங்க இல்ல, தமிழக அரசுக்கு நான் 2 கோரிக்கை வைக்கணும். இடஒதுக்கீடும் தரணும், எங்களுக்கு வந்து இருப்பிடமும் வேணும் மெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து 2 வாட்டி எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்துருச்சு. சரி, கண்ணகி நகர்ல ஒரு வாட்டி, எர்ணாவூர்ல ஒரு வாட்டி கொடுத்தாங்க, கண்ணகி நகர்ல ஒரு வாட்டி கொடுத்தாங்க. ஆனா இப்ப 4.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வந்து தமிழக அரசு வந்து திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு வீடு ஏதாச்சும் கொடுத்தாங்களான்னு பார்த்தா எங்குமே வீடு கொடுக்கல இது வரைக்கும். ஓகேங்களா? அவங்க இப்ப என்னன்றாங்கன்னா ஃபுல்லா நாங்க மாத்திட்டோம், நீங்க பணம் கட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா திருநங்கைகளே கஷ்டப்பட்டு வெளியே வரவங்க, இதுல நான் எப்படி வந்து பணம் கட்டி வாங்க முடியும்? ஒரு 3 lakhs வீடா கூட இருக்கட்டும், அந்த 3 லட்ச ரூபாய் வீட கூட நான் எப்படி கட்ட முடியாது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இத கொஞ்சம் தமிழக அரசு காது கொடுத்து கேட்டுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல அது நடக்கும் நாங்க நினைக்கிறோம். இப்போ இவங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க தனிப்பட்ட முறையில பேங்க் லோன் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க முடியாது, அதுக்கான அவைலபிள் எல்லாம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு வந்து சுயோதி குழுக்கள் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, அந்த சுயோதி குழு மூலமா நாங்க எடுத்துப்போம். இது வரைக்கும் தனிப்பட்ட பேங்க் லோன் எல்லாம் யாரும் எடுத்து கொடுத்தது இல்லப்பா. ரொம்ப கஷ்டம் தான், பேங்க்ல பணம் போடுறதே எங்களால கஷ்டம். அங்க எப்படி லோன் கிடைக்கிறது கஷ்டம்ன்றீங்களா? நீங்க முயற்சி பண்ணலையா? இல்ல திருநங்கை கிடைக்கவே கஷ்டம்.
கிடைக்கிறது கஷ்டம். முயற்சி பண்ணாமலாம் இல்ல, முயற்சி பண்றவங்க தான் நாங்க. முயற்சி பண்ணினே தான் இருக்கோம். கஜினி முகமது மாதிரி நாங்க மீண்டும் மீண்டும் நாங்களும் எல்லா இடத்துலயும் போர் எடுக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, அங்க தோல்வியை காணாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து உடனே பண்ணுவோம். அப்பதான் அவங்களுக்கும் புரிதல் வரும். இல்லைன்னா புரிதல் இல்லாம போயிடும் இல்லையா? புரிதலுக்காக நாங்க நிறைய இது சரி. இப்போ சமூகத்தை சேர்ந்தவங்க அங்கங்க சிதறி கிடக்குறாங்க. தங்க இடம் இல்லாம, தனக்கு வழிகாட்ட இடம் இல்லாம, ஸ்நேகிதின்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியாது, தோழின்ற அமைப்பு இருக்கு தெரியாது. சோ இவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து நீங்க எப்படி அவங்களை அரவணைப்பீங்க? அது ஒரு விழிப்புணர்வா உங்களுக்கு சொல்லுங்களேன், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு போய் சேரட்டும். இப்ப நான் என்ன சொல்வேன்னா, இப்போ ஸ்நேகிதி, தோழி இது மாதிரி தெரியாத நபர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா திருநங்கை மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பரிச்சயமா தெரிஞ்சிருவாங்க. அதையும் வேணாம், தனிமையில வாழ்றவங்களுக்கு இங்க இந்த ஸ்நேகிதி அமைப்புக்கு வந்தா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அனைத்து உதவிகளும் நாங்க செய்வோம். அதுல வந்து வளரும் சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் வராங்க, படிப்புக்காக வராங்கன்னா கண்டிப்பா அவங்களை நாங்க ஸ்கூல்ல டிராப் அவுட் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுவோம். காலேஜ் படிக்கணும்னா காலேஜ்ல சேர்த்து விடுவோம். அவங்களுக்கு தேவையான இருப்பிடங்களை நாங்க எங்கேயாச்சும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹோம்மா கூட நாங்க பார்த்து நாங்க சேர்த்து விடுறதுக்கான வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். கண்டிப்பா செய்வோம். இது இருந்தா போதும். உணவு அடிப்படை தேவைகள் இருந்தாலே போதும். சில திருநங்கைகளை வந்து செக்ஸ் அபியூஸோ இல்ல ஹராஸ்மெண்ட் எங்குமே, ஏன்னா நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு தலைவரா இருக்கிறேன், என்னையவே வந்து ஒரு சில டைம்ல வந்து ஹராஸ்மெண்ட் பண்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க, இல்லாமலாம் இல்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து திறமையா போய் பேச தெரியும். ஸ்டேஷன்ல போய் நான் பேசுவேன், எல்லாமே கொண்டு வந்துருவேன். மற்ற திருநங்கைகளுக்கு அந்த மாதிரி பேச வராது. அந்த செக்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்றவங்களுக்கு நாங்க வந்து எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர், என்னுடைய நம்பரும் என்னுடைய பொருளாளர் ரூபகலா அம்மா இருக்காங்க, அவங்க நம்பரும் நாங்க கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இங்க சென்னையில இருக்கக்கூடிய வட சென்னையில இருக்கக்கூடிய எல்லா திருநங்கைகளுக்கும். அப்போ அவங்க எங்களுக்கு போன் பண்ணாங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல நாங்க அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துதான் இங்க வருவோம். அது நியாயமான பிரச்சனைகளுக்கு மட்டும். அநியாயமா இருந்தா அங்க போக மாட்டோம். ஏன்னா அடிச்சுட்டு அவனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்தி தயிர் 45 போடுறது என் மக்களுக்காக நான் போய் பேச முடியுமா? அவங்களுக்கு வர்றதும் பிளட் ரெட்டு தான், எனக்கு வந்தாலும் ரெட்டு தான் இல்லையா? அதனால வந்து நியாயமான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா நாங்க போவோம். கிரைசிஸ்ல அட்டன் பண்றதுல ஸ்நேகிதியா அடிச்சுக்க ஆளே கிடையாது. நாங்க பக்காவா முடிச்சு கொடுப்போம். சரி, நியாயமான பிரச்சனைக்கு போறான்றீங்க. ஒரு சில இடத்துல உங்க ஆட்களே நியாயம் இல்லாம நடந்துக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு பொதுமக்களுக்கு உறுதுணையா இருக்கு, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ தப்பு, நீ பண்ணது அப்படி உங்க ஆளுங்களே நீங்க கண்டிச்சிருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்போம். ஏன்னா நாங்க 2 தரப்பு நியாயத்தை பேசி விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் பக்கம் தப்பு இருந்தாலும் உங்க பக்கம் தப்பு இருக்கு, உங்க பக்கம் தப்பு இல்ல. அதனால நீ வந்து மன்னிப்பு கேட்டுன்னு உன்னால முடிஞ்ச சோர்ஸ் கொடுத்துட்டு வா. இல்லையா அவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்டு நீ வந்து நேர்ந்து அவ்வளவுதான். நீ கேஸ் கொடுக்கறது கொடுக்காது உன்னோட விருப்பம். நீ வந்து திருநங்கை பாவம்னு சொல்லி விட்டாலும் அது உன்னோட வேலை. இல்ல நான் கேஸ் கொடுப்பேன், இவங்களை ரிமாண்ட் பண்ணுவேன்னா அது உன் விருப்பம். நான் கேட்க வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரினா சரி, தப்புனா யாரா இருந்தாலும் உங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் சொல்றேன். தாராளமா என்னோட ஹெல்ப்லைன் நம்பர் சொல்றேன், 9551067992. உங்களுடைய இன்னொரு அம்மாவுடைய 9962147914. இது ரூபகலா அது. சோ அக்காவோட நம்பரும், இவங்க இந்த அமைப்புல இவங்க தான் முக்கியமானவங்க. அதனால தேவைப்படுறவங்க நீங்க தொடர்பு கொள்ளலாம். இல்ல பொதுமக்களே உங்க ஆட்கள் மூலமா. இந்த அமைப்புல நான் மட்டும் முக்கியம் இல்ல, இந்த அமைப்புக்கு வர எல்லா திருநங்கையும் எனக்கு முக்கியமானவர். இப்ப வந்து பள்ளி கல்வித்துறை இருக்கு இல்லையா, பள்ளி கல்லூரி எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து கல்லூரியில வந்து பிஜி யூஜி முதற்கட்ட 3 வருட படிப்புகளும் அடுத்த 2 வருட படிப்புகளுக்கும் வந்து தமிழக அரசே வந்து இப்ப வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஃப்ரீ எஜுகேஷன். இப்ப வந்து எல்லா திருநங்கை எல்லா ஆணும் பெண்ணும் வந்து பணம் கட்டி படிக்கணும். நான் பணம் கட்டி படிக்க வேணாம், எனக்கு அரசாங்கமே பணம் கொடுத்துருது. அரசாங்கம் மூலியமா நான் படிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். அப்ப அரசாங்கம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுல. இந்த சப்போர்ட்டை ரிசர்வேஷன்ல கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன் நான் பள்ளிக்கு வந்து நான் சொல்லலைன்னா, ஏன்னா வந்து அவங்களோட பருவம் ரொம்ப அழகான பருவம், சின்ன வயசு பருவம். அவங்க 18 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள சொல்ல முடியும் அவங்க வந்து நான் யாரு அப்படின்னு. அதனால சிறு வயதுல இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வந்து நான் என்னால பேச முடியாது. ஸ்நேகிதி அமைப்போட பெரிய டீமோட நாம இங்க இருக்கிறோம். பாருங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இதன் மூலமா பயன் அடைஞ்சவங்க. ஒரு சில கருத்துக்கள் நம்ம கேட்கலாமா?
எப்படிப்பட்ட பலன்களை வந்து நீங்க நம்ம ஸ்நேகிதி மூலியமா நீங்க பெற்றிருக்கீங்கம்மா? நாங்க வந்து எப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே எங்களுக்கு வந்து இல்ல ஃபர்ஸ்ட். சரி. அதை வந்து எங்களுக்கு வந்து இவங்க ஆபீஸ் மூலயமா வந்து எங்களுக்கு வந்து புதுசா வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. இதே நாங்க வெளியே போய் இது பண்ணோம்னா ரொம்ப அலையணும், கஷ்டம் எங்களுக்கு. ஆனா இவங்க ஆபீஸ் மூலயமா வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கா, நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்கக்கா? இதுங்க ஸ்நேகிதி அமைப்புடைய பொருளாளரா இருக்கிறேன். OMC உடைய OWA இருக்கிறேன். மக்களுடைய தேவை எங்களுடைய சேவையா. சூப்பர் அக்கா, சூப்பர். நீங்க சொல்லுங்க, ஸ்நேகிதி வந்து மக்கள் கிட்ட, அதாவது உங்க சமூகத்துல இடத்துல ரீச் ஆயிருக்கா, அதை பத்தி? இந்த வட சென்னையில வந்து எங்க ஸ்நேகிதி அமைப்பு தெரியாதவங்க யாருமே எங்க மக்கள் இருக்க மாட்டாங்க. எங்க மக்கள் தாண்டியுமே வந்து பொதுமக்களுக்குமே எங்களுடைய அமைப்பு வந்து நிறைய ரீச் ஆயிருக்குன்றது எங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து எங்க மக்களுக்கு வந்து சொசைட்டில வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிக்கிற முதல் அமைப்பா வந்து எங்க ஸ்நேகிதி அமைப்பா தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நீங்க அடுத்து பியூட்டிஃபுல், நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஸ்நேகிதில வந்து 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஹிட் ப்ராஜெக்ட்ன்றதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹிட் அப்படின்னா அந்த ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. இதன் மூலமா இந்த வடசென்னை திருநங்கை மக்கள்கள், திருநம்பிகள், அப்புறம் இன்டர்செக்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னென்ன எப்படி பயன்பெறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி. அது வந்து இப்போ படிச்சவங்கன்னா அது ஈஸியா போய் வாங்கிக்கலாம். படிக்காத மக்களும் இந்த வடசென்னையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க மூலயமா இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நாங்க ஹெல்ப் பண்ணி அதை வாங்கி கொடுக்குறோம். அதுல வந்து நான் வந்துட்டு களப்பணியாளரா இருக்கேன் நான். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்நேகிதி அமைப்புக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. நான் என் பேர் வந்து விஷாலி, நான் ஓட்டேரி பகுதியில இருந்து வரேன். இவங்க வந்து இந்த ஸ்நேகிதி அமைப்புல வந்து எனக்கு வந்து ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் நான் மிஸ் ஆகியிருந்தேன். நான் அந்த சைடு தென் சென்னை வட சென்னைன்னு பார்க்காம எந்த மக்கள் வந்தாலும் இலக்கு மக்களுக்கு தேவையான ஒரு ஆவணங்கள்லாம் இவங்க ரெடி பண்ணி தராங்க. இதே நாங்கள் வந்து வெளி இடத்துல போனால் எங்களுக்கு இந்த ஆவணங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் இந்த ஆஃபீஸில் நாங்கள் நாடி வரவோ எங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்குற லோனை கூட இவங்க போராடி எங்களுக்கு வாங்கி தராங்க. நாங்கள் உடம்பு முடியாமல் இருக்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு என்ன சர்வீஸ்லாம் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஸ்நேகிதி. இந்த ஸ்நேகிதி ஆஃபீஸ் மூலிமா நான் வர்றதுனால இங்கே எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஆஞ்சப் பண்ணிக்கிறாங்க சுகரு. எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு அவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க. தானம் சௌந்தர்யா, நான் உங்களை தேடிங்க வரேன். இந்த ஆஃபீஸ்னால எனக்கு பலம், எனக்கு மாத்திரை வாங்கி தராங்க, மருந்து வாங்கி தராங்க. நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். இங்கே வயசாகி வந்துட்டு சாயங்காலம் போய் நான் என் வீட்டில் படுத்துடுவேன். மாத்திரையும் கையமா நான் வாங்குறேம்மா, வயசாகி போச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வயசாயிட்டாலும் நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகிதி உங்களோட எந்த நாட்களையும் கூட இருக்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷம். நீங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சௌந்தர்யா கோபி. நான் வடசென்னை பகுதியில் சேர்ந்தவன். நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருநங்கைகள் எல்லாம் தனித்தனியாக இருந்து ஒவ்வொரு சேவைகளை பெறத்துக்கு, உதாரணத்துக்கு வந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை நம்ம போய் வாங்கினாலும் ஜோனல் ஆஃபீஸில் தான் போகணும், லைனில் நிற்கணும், அவங்க நம்மளை அலக்கலைப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு 10 பேராக சேர்ந்து திருநங்கைகள் சேர்ந்து ஏன் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம போய் உதவிகளை வந்து நாடணும். நமக்கான ஒரு அமைப்பை நம்ம வந்து ஒரு சிபிஓவாக அமைச்சு அதன் மூலிமா நம்ம ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அது மூலிமா ஒரு அலுவலகத்தை நம்ம வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி இன்றைக்கி 10 வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கோம். வடசென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். மும்பை, கல்கத்தா அந்த மாதிரி இடத்துல கூட எங்களோட ஸ்நேகிதி டீம் போய் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குது. இன்றளவும் வந்து ரொம்ப கடினமான விஷயங்களை வந்து திருநங்கைகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எளிதாக வந்து நாங்களே வந்து சிஸ்டத்தில் உட்காந்து எல்லா விஷயங்களும் வந்து நாங்கள் சோஷியல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில்முனைவோர் திருநங்கைகளை உருவாக்குறோம். வேலை இல்லாத திருநங்கைகளுக்கு வந்து வேலைகள் வந்து வாங்கி கொடுக்குறோம். காலேஜ் மற்றும் அரசாங்கத்தில் வந்து திருநங்கைகளை பற்றி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய பண்ணுது ஸ்நேகிதி. சூப்பர் அக்கா, சூப்பர். சொல்லிக்கணும். இதில் ஒன்றே நான் சொன்னோம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி 10 திருநங்கைகள் வந்து துப்புரவு பணியாளராக இணைச்சு விட்டாங்க. அது நம்ம சௌந்தர்யா மேடம் தான். ஒரு கிளாப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து அதை முழு முயற்சி. இப்போ இன்னைக்கு வந்து அவங்கள அந்த 10 பேரையும் கவர்மெண்ட்ல பர்மனண்டா ஆக்கணுன்றதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுத்துட்டு வராங்க. வீடும் ஸ்நேகிதி தான் வந்து முதல் நான் சொன்ன ஆல்ரெடி
ஏற்கனவே அந்த வீடியோல எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்நேகிதி வந்து 236 வீடு பேருக்கு முதல் வந்து எர்ணாவூர் கோட்ரஸ்ல பண்ணோம் 2016. 2019 வந்து கண்ணகி நகர் குடியிருப்பு பக்கம் பண்ணோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ஸ்நேகிதி மென்மேலும் உயரட்டும். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ், மை செல்ஃப் யாஷிகா. நான் ஸ்நேகிதி நிறுவனத்தில் ஹிட் ப்ராஜெக்ட்ல அட்மின் கம் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரூஃப்ஸு டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே ஓகே. ஆனால் மெயின் திங் வந்துட்டு ப்ராப்ளம்னு வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் மக்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்னு இருக்கும்போது அதுக்கு கூட நாங்கள் போய் பார்ப்போம். அதுவும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். கிரைசிஸ்ன்னு வரும்போது கூட வந்துட்டு எந்த நேரமும் அது 24/7 அது எல்லா நேரமும் சேர்த்து கூட அந்த கிரைசிஸ்க்கு கூட நாங்கள் போய் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இப்போ அது மட்டும் இல்லாத நாங்கள் எங்கள் ஸ்நேகிதி மூலமாக வந்துட்டு இப்போ கலெக்டர் கிட்ட வந்துட்டு எங்களுக்கும் ஹாஸ்டல் வேணும், விடுதி வேணும், அதை பற்றி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு அது வந்து கலெக்டர் வந்துட்டு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதை பார்த்து ஷி வாஸ் வெரி மச் ஹாப்பி. அண்ட் எங்களுக்கு அந்த அரண் ப்ராஜெக்ட்ன்றது எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து திருநங்கை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை பண்ணிட்டோன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் முடியாது, மனதளவில் ரொம்ப குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். இதிலே திருநங்கையாக பிறந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் வந்து வெவ்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் கையாண்டிருக்கேன். மென்டல் இல்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து லோகோமோட்டர் டிசாபிலிட்டி, அப்புறம் வந்து விஷுவல் சேலஞ்சுன்ற திருநங்கையில் வந்து கேகே நகர் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லைனில் நிற்க வச்சு எல்லா விஷயங்கள் பண்ணி UDID கார்டு முதல் அப்புறம் வந்து நம்ம பாஸ் வரைக்கும் இப்போ பென்ஷன் வரைக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஒரு நார்மலாக ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து ஒரு மாற்றுத்திறன் நடக்கும்போது அவங்க ரொம்ப சமூக இழுத்தீடு நடக்கப்படும். நீங்கள் அப்புறம் வாங்க இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. நானும் அங்கே போய் ரொம்ப கையாண்ட விதம் ரொம்ப இதுவாக இருந்தது. நீங்கள் தான் முதல் முறையாக திருநங்கைகளை கூப்பிட்டு வந்து மாற்றுத்திறனை அறிமுகப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்கள ஒரு இயக்கத்தில் சேர்த்து விட்டு நம்ம ஸ்நேகிதி அமைப்பு இதில் நான் இருக்கிறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களை பார்த்ததுல. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.